Hello friends, welcome to Nandu Needles World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ என்ன டிசைன் பண்ண போகிறேன்னா ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் வந்து டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறேன். எப்பயுமே நம்ம பேசிக்காக வந்து டிசைன் பண்ணும்போது செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறது வந்து நார்மல் தான். ஸோ அதே மாதிரி 2 லைன் வந்து ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணி நான் செயின் ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். ஸோ ஒரு லைன் முடிச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட் லைன் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரு. ஸோ அந்த பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு லைன் வந்து பேக் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பேக் செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நார்மல் சூயிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அது வந்து கோல்டு கலர் த்ரெட் எடுத்துகிட்டு சுகர் பீட் ஸ்டிச் வந்து அடுத்தது பண்ண போகிறேன். சுகர் பீட் யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டிச்சுக்கு வந்து 2 பீட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு 2 பீட் யூஸ் பண்ணி இந்த ஒரு லைன் முடிச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரவுண்ட் பீடு யூஸ் பண்ணி நம்ம ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ரவுண்ட் பீடு வந்து சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 4. ஓகேங்களா? நம்பர் 4 ரவுண்ட் பீடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ரவுண்ட் பீடு எப்பயுமே வந்து ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ரவுண்ட் பீட் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் பீட் எப்பயுமே வந்து பஞ்சாக தான் இருக்கும். சரிங்களா? அதில் வந்து ஒரு இந்த பஞ்ச் எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டில் தான் பீட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம நீடில் இந்த மாதிரி உள்ளே விட்டு இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீட் எவ்வளோ பீட் வேணுமோ அவ்வளோ பீட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அடுத்தது பாருங்கள், ரவுண்ட் பீட் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம்.
ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரவுண்ட் பீடு 5 நம்பர் வந்து 5. இந்த ரவுண்ட் பீட் 5 வந்து ஒரு ரவுண்ட் பீடு, அடுத்தது ஒரு சக்கரி. ஓகேங்களா? சக்கரியில் வந்து ரவுண்ட் ஷேப் சக்கரி தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த ரவுண்ட் ஷேப் சக்கரி ஒன்று வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு, அடுத்தது வந்து ஒரு ரவுண்ட் பீடு நம்பர் 5 ரவுண்ட் பீடு ஒன்று வச்சுட்டு, அடுத்தது மறுபடியும் ஒரு சக்கரி. இந்த மாதிரி வந்து நம்ம 1 பை 1 மாற்றி மாற்றி வச்சு நம்ம இந்த ஒரு லைன் வந்து ஃபுல்லுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம அந்த லைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது ஒரு லைன் சுகர் பீடும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்தது மறுபடியும் இன்னொரு லைன் வந்து ரவுண்ட் பீடும் அண்டு சக்கரியும் அதை மாற்றி மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இது வந்து 2 லைன் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், அந்த லைனை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து மறுபடியும் ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸோடு வந்து சென்டர் பார்ட்டு நாம் வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். அந்த லைன் போட்டுட்டு ஸ்கேலில் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு வந்து என்னென்னா 1 இன்ச்சு கேப் விட்டு 1 இன்ச்சு கேப் விட்டு அந்த ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ ப்ளவுஸ் ஃபுல்லுமே வந்து லைன்ஸ் ஸ்ட்ரைட் லைன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக 1 இன்ச்சு. ஓகேங்களா? அந்த கேப் வந்து அந்த லைன்ஸ்க்கு இடையில இருக்கிற கேப் வந்து 1 இன்ச்சு விட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லைன் இடையில விட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம டாட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒரு லைன் டாட் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த டாட்டுக்கு அடுத்த லைனை வந்து விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைனில் வந்து டாட் வச்சுக்கலாம். அதாவது இடையில நம்ம டாட் வைக்கிறோன்னா அந்த இடையில வந்து ஒரு லைன் வந்து டாட் வைக்கக்கூடாது. அதே மாதிரி தான் கீழேயும். ஓகேங்களா? டாட் வச்சுட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நான் ஸ்மால் சைஸ் மிரர் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் இது மிரருக்கு பதிலாக ஒரு ஸ்டோன் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டைப் ஸ்டோன் வேணுமோ அந்த டைப் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் மிரர் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ஷேப் மிரரை இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து ஸ்டோன் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை ரவுண்ட் ஷேப் மிரரு இல்லை ரவுண்ட் ஷேப் ஸ்டோனு அந்த மாதிரி எது வேணாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இது அப்படியே ஒரு 1/2 hourக்கு வந்து விட்டுருவேன் ட்ரை ஆகட்டும்னு. அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபுல்லுமே ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த டைமண்ட் ஷேப்க்கு வந்து நம்ம மிரரை ஸ்டிக் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை சுற்றி வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த டைமண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சுகர் பீடை ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டோம். அடுத்தது வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நார்மல் நீடில் எடுத்து அதில் வந்து சாலிட் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா இது வந்து லாங் டியூப் பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லாங் டியூப் பீடில் வந்து ஒரு பேர்ல் பீட் எடுத்து எண்டில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரைட் ஒன்று, லெஃப்ட் ஒன்று அண்ட் சென்டர். இந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டு டைம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மிரரை ஒட்டி ஒன்று அண்ட் அதுக்கு மேலே இன்னொன்று அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் நம்ம. இதே மாதிரி மேலேயும். ஓகேங்களா? ஸோ கீழே 2 மேலே 2 அடுக்கு அந்த மாதிரி நம்ம இந்த டியூப் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது இப்படி தான் இருக்குது. அடுத்தது அந்த லைன்ஸ் இருந்தது இல்லையா, அந்த லைன்ஸில் ஃபுல்லுமே நம்ம வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணி லைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தான் சுகர் பீட் வந்து 2 பீட் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த சக்கரை ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து இந்த சில்க் த்ரெட்டு, பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரெஞ்ச் நட் வந்து போட்டுக்க போகிறேன். அது வந்து நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணல. ஸோ அதனால் வந்து அதில் மட்டும் நான் வந்து ஃப்ரெஞ்ச் நட் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஓவராலாக டிசைன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓவராலாக டிசைன் வந்து இப்படி தான் இருக்குது. ஃபுல்லுமே நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எல்போ ஸ்லீவ் வந்து நான் போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ இது கூட பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கை ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி டிசைன் பண்ணலாங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.